Good morning guys, this is JD. இன்னைக்கு ஃபஸ்ட் டே இன் பாலி. இது மார்னிங் ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். இல்லை செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் அப்புறம் நம்ம நேரம் ஏற்பாடுவோம். ஃப்ளைட் இன்றைக்கி ஈவினிங் தான் ஃப்ளைட்டு, மத்தியானம் ஃப்ளைட் போயிட்டு நம்ம மிஷா போயிடுவோம். அப்படி இன்னும் 2-3 இடம் நீங்கள் சுற்றிட்டு இல்லை விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பிடுவோம். இல்லை வந்து போய் பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன இடம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு. பஜ்ரா வில்லா, நம்ம வந்து வில்லா பேர் பஜ்ரா பாலி வில்லா. இது ஓப்பன், இது முன்னுக்கு அந்த என்ட்ரன்ஸு. நீங்களோட கடைசி நம்ம செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணி நம்ம இடத்துக்கு போகணும். கிளம்பிச்சு காட்டியில் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸ்காரம் முக்கியமான டெம்பிளுக்கு போகிறோம். காலையில் நீ சண்டே இதெல்லாம் காலைல 7 மணிக்கெலாம் நம்ம கிளம்பிடுச்சு. மலேசியா டைமும் பாலி டைமும் ஒன்றா தான் இருக்குது, சேம் தான். அதனால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம டைம் மாதிரி நம்ம கிளம்பிடுச்சு. நீ சண்டே காடியெலாம் கொஞ்சம் இல்லாத கொஞ்சம் கொசுங்க தான் இருக்குது காடியில். நல்ல அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே என்ட்ரன்ஸ் அந்த இது இருக்குது, காடியோட டிக்கெட்லாம் இருக்குது. காலையில் கடை எதுவும் திறக்கலை. இந்த மார்னிங்கில் 1 மணி இப்போ 7:45 7 மணிக்கு 45 மினிட்ஸ் அவங்க வந்துட்டோம். ரொம்ப காடிலாம் இல்லை, எனக்கு ஜேம் குறவு தான். நம்ம வந்து சேர்ந்த தனாவோட்டில் இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக என் கூட உருட்டி நான் தானாலாட் அந்த டெம்பிளுக்கு அந்த சைடு போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சாரவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து ஊடாங், இது பேர் ஊடாங். இங்கோட ட்ரெடிஷ்னல் அப்புறம் பாலி போடுறது வந்து நம்ம போட்டு அவங்க ட்ரெடிஷ்னல் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து தானாலாட் நம்ம டெம்பிள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போக முடியுமா தெரியல, ஏன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் மாதிரி ஃபாலோ பண்ணி இப்போ சாமி கும்பிட்ற மாதிரி போய் வழிபாடு பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து உள்ளுக்கு போக முடியும். நம்ம இல்லைன்னா நம்ம விசிட் தான் நம்ம பண்ண முடியும் அந்த ஏரியாவில். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இது போட்டிருக்கோம் ஊடாங், இது பேர் இங்கே உள்ள ஊடாங். எல்லா ட்ரெடிஷ்னலும் நம்ம வந்து ஒரு தலப்பா மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் இருக்குது, இந்திய ட்ரெடிஷ்னலும் இருக்குது தலப்பா மாதிரி. இது வந்து இங்கே உள்ள தலப்பான்னு சொல்லுவாங்க. காலையில் வந்து ருசி கடையெல்லாம் இன்னும் எந்த கடையும் திறக்கலை, எல்லாம் கடையும் அடிச்சிருக்கு. ஏன்னா காலைல மணி 7:45 தான் ஆகுது. ஃபுல்லெல்லாம் அடிச்சிருக்கு, கடையெல்லாம் அடிச்சிருக்கு. காலைல இவர் ஒண்டி தான் இருக்கார். இவர் தான் எங்கே பாலியில் எங்கே பார்த்தாலும் இவர் இருக்கார். பூனைக்குறவு, ஆனால் இவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இதுதான் பூர் என்ட்ரன்ஸு. இது வந்து இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் வந்து 2 இதுவும் கோபுரம் வந்து 2மே செப்பரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. இங்கே எல்லா என்ட்ரன்ஸும் சரி, ரொம்ப கடை என்ட்ரன்ஸ் எல்லாமே அப்படி தான் வச்சுருக்காங்க. தானாலாட் டெம்பிள்கிட்ட நம்ம வர்றோம். ஆனால் கடல் இந்த சைடு நம்ம போனோம் தானாலாட்டு. ஆனால் கடல் அலைகள் வேகமாக இருக்குங்க, ரொம்ப வேகமாக இருக்குது. நான் பார்க்க அழகாக இருக்குது சவுண்டு. காலையில் அந்த கடல் சவுண்ட் பார்த்தா தெரியும். பின்னால் ஃபுல்லாக கடல் அது இது அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காலைல அந்த சத்தத்தை கேட்குறப்ப நேச்சுரல் சவுண்டாக நல்லா இருக்குது. காற்றுக்கு நல்லா காற்றடிக்குது. இதுதான் வந்து தானாலாட்டோட டெம்பிள், அந்த இந்திரன் டெம்பிள் சொல்லுவாங்க. தனியாக இருக்கிற டெம்பிள். இந்த பூலாவிலேருந்து பிரிஞ்சு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு.
அது தனியாக ஒரு பூடா மாதிரி இருக்கும், சின்னதாக குட்டி. அது அந்த இடத்துல வந்து கோயில் இருக்குது. இது வந்து ஒரு இடம், ஆனால் அது வந்து தனியாக ஒரு பிரிஞ்ச மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கோயில் கடை நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும், சென்டர் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது அந்த கோயில் நேரம். அந்த சவுண்டு வந்து கடை அலைக்கு சவுண்டுக்கு வந்து அப்படியே காமாக இருக்குது, அமைதியாக. அந்த நேச்சுரல் சவுண்ட் கிட்ட அமைதியாக காமாக இருக்குது. அலை வேகமாகவும் இருக்குது, ஆனால் காமாக இருக்குது. இது கோயில் பேர் வந்து பூரா, அந்த பூரான்னு சொல்கிறாங்களே இதுதான் கோயில். வந்து இவங்க மொழியில் வந்து பூரா, பாலி மொழியில் வந்து பூரான்னு சொல்கிறாங்க. பாலி இந்தோனேஷியா மொழிகளில் கட்டிருந்த அந்த ஸ்டைல் வந்து பாலினீஸ் ஸ்டைல். ஆனால் நம்ம ஊரில் வந்து சைனீஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி சம்டைம் இந்த வளவா வந்துட்டு இப்போ சைனீஸ் கூட தொக்கங்களாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இவங்களும் பாலினீஸ் கட்டியிருக்காங்க இங்கே. அது ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம நடந்து அப்படியே போயிட்டுருக்கோம். காலைல மார்னிங் அவ்வளோ ஆள் வரல, இதுக்கப்புறம் வர ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே தான் போகிறோம். ஆனால் வந்து அங்கிட்டு போக முடியாது, அந்த சைடு கோயில், இந்திரன் கோயிலுக்கு. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இன்னும் கடல் அலைகள் இருக்கிற வாசி, எந்த இடத்துல கடல் அல்ல தண்ணிகள் இல்லையோ அங்கே தான் நம்ம வந்து போக முடியும். இப்போ அங்கே ஃபுல்லாக நின்றுருக்கேன், இங்கே ஒன்று தான் நின்றுட்டுருக்காங்க, அங்கிட்டலாம் போக முடியாது. இப்போ தான் போகிறோம். நான் பார்த்து தான் போகணும், ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பாசெல்லாம் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். பாறைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, கடல் பாறைகள். அதுதான் தானாலாட் கோயில், தானாலாட். ஆனால் நம்ம போக முடியாது, ஏன்னா அங்கே தண்ணியாக இருக்குன்னா அந்த இது வந்து அந்த பாதை வந்து இந்த வழியாக தான் போகணும். அங்கே தான் படி இருக்குது. ஆனால் வந்து தண்ணி இருக்கிற வச்சு வழிபட முடியாது. அது பதிலே வந்து இங்கே வழிபட்டுப்பாங்க. அதே கோயில் மாரி இங்கே ஒன்று செஞ்சுருக்காங்க, இங்கே வழிபட்டுப்பாங்க. யாரும் போக முடியாதுங்க. ரொம்ப இதுதான் போய் ஆகணுன்னா இது தண்ணியில் இறங்கின பிறகு தான் போக முடியும் அந்த கோயிலுக்கு. இதுதான் அந்த கோயில். தண்ணியாக இருக்கெல்லாம் போக முடியல ஃபுல்லாக. எல்லாம் இங்கேருந்து தான் நின்றுட்டு இருக்காங்க. தண்ணி கடல். அலைகள் எவ்வளோ அலைகளாக இருக்கு பாருங்க, அலைகள். அப்படியே நம்ம ஆப்போசிட்லேருந்து அப்படியே நம்ம இங்கே மேலே ஏறுறோம். இந்த ஏட்டம்லாம் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. எங்கெல்லாம் வந்து வெள்ளை சட்டை போட்டுட்டு அவங்க சாரம் வந்து வெள்ளை சாரம் போட்டு எல்லாம் ஒன்றா நடந்து போகிறாங்க கோயிலுக்கு வழிபடுறதுக்கு. பாலியில் வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னா, மூர்த்திகள் கும்பிடுறது. பிரம்மா, விஷ்ணு, சிவா. அது எப்போவுமே மூணு இடம் வந்து அவங்களுக்கு. ஆனால் உள்ளுக்கு வந்து சிலை வச்சு வழிபடுறது இவங்களோட இது இல்லை. ஆனால் எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி வந்து 3 இது வச்சு தான் வழிபடு சார் பாலி.
பிரம்மா விஷ்ணு சிவா எப்பவுமே அவங்க தான் வழிபடுறாங்க ரொம்ப மோஸ்ட்லி எந்த ஊரில். அப்புறம் கணேசன், அப்புறம் பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி தேவி எல்லாமே ஸ்ரீதேவி எல்லாம் தேவி ஸ்ரீதேவின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். மெயினான கோயிலில் ஒண்டி தான் சிலைகள் இருக்கும். இந்த வீட்டில் வழிபடுற இந்த கோயில் மாதிரிலாம் கட்டுறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி சிலை வச்சுருக்க மாட்டுறாங்க. இவங்களும் சொன்னவங்க வந்து சிலை இருக்காது, இந்த மாதிரி கட்டி உள்ளுக்கு வந்து வழிபடுவாங்க. இந்த மாதிரி வச்சு ஊதுபத்தி கொளுத்துறதோ, அவங்க வீட்டுக்கு அந்த தோரணை வச்சு அந்த ஒரு பெட்டி மாரி உதவி செய்வாங்க அந்த குருத்தில், அதில் வச்சு வழிபடுறது செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் வச்சு மூர்த்திகள் வழிபடுறாங்க அவங்க. பிரம்மன், விஷ்ணு, சிவன் வழிபடுறாங்க மோஸ்ட்லி இன் பாலி.